நபிகள் நாயகம் ஐயா நடந்து போறாங்க. அப்ப எதிரில் வந்த ஒரு குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஏழை பிச்சைக்காரர் வந்து, ஐயா எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது இவர் தன்னுடைய புது கோட்டை கலட்டி கொடுத்துட்றாரு. புது கோட்டை கழட்டி கொடுக்குறாரு. இப்ப கூட இருந்தவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, நபிகள் நாயகம் ஐயா கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காரு, பழைய சட்டை போட்டிருக்காரு, கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காரு. அதுக்கு மேலதான் அந்த புது கோட்டை போட்டிருந்தார். இப்ப அவர்களுடைய அடியார்கள் கேட்கிறாங்க, எங்க நீங்க இந்த பழைய சட்டையை கொடுத்துருக்கலாம்ல, அந்த கிழிஞ்ச சட்டையை கொடுத்துருக்கலாம்ல, புது கோட்டை போய் கொடுத்துட்டீங்களேன்னு. நபிகள் நாயகம் ஐயா சிரிச்சுட்டே சொல்றாரு, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உங்களில் எது சிறந்து இருக்கிறதோ அதை கொடுங்கள்ன்ற. நம்மிடம் எது சிறப்பாக இருக்கிறதோ அதை கொடுப்பதுதான் தானம் என்று கற்றுக் கொடுக்கிறார் நபிகள் நாயகம் ஐயா. சுலைமான் அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. கடவுள் கேட்கிறாரு, எப்பா நீ சொர்க்கத்துக்கு ஏன் வந்த தெரியுமான்? தெரியுமே, நான் தினம் 5 வேளை தொழுக மறக்காம செய்வேன், அதனாலதான் நான் சொர்க்கத்துக்கு வந்தேன். கடவுள் சிரிச்சுட்டே சொல்றான், இல்ல நீ ஒரு நாள் ஒரு வேளை தொழுக செய்யாம விட்ட, அதனாலதான் நீ சொர்க்கத்துக்கு வந்த தெரியுமான். செய்யாம விட்டதுக்கா? ஆமா, ஒரு நாள் நீ தொழுகை பண்றதுக்காக போயிட்டு இருந்த, அப்ப பக்கத்துல ஒரு சாக்கடையில ஒரு பூனை உயிருக்காக போராடிட்டு இருந்தது. நீ தொழுகையை மறந்து அந்த பூனையை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பூனையை வெளியே எடுத்து அதை சுத்தப்படுத்தி நீ போத்தி இருந்த அந்த சால்வையை எடுத்து அந்த பூனைக்கு போத்தி பால் ஊட்டி அதுக்கு உயிர் கொடுத்துட்டு வந்த. அந்த நேரத்துல தொழுகை முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட நீ அந்த உயிரை காப்பாற்றிய சந்தோஷத்தோடு வீடு திரும்பின நினைவு இருக்கா? ஆமா நினைவு இருக்கேன். அந்த செயல் தான் உன்னை இன்றைக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புனதுன்னு கடவுள் சொன்னாராங்க. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் பிரேயிங் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிற உயிருக்கு உதவி செய்யும் போது நமக்கான சொர்க்கத்தின் கதவு திறக்க வைக்கப்படுகிறது.